இந்த மிட் நைட் 1 மணிக்கு அலுமின் தனியாக அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரணும். இப்போ கூட நான் யோசிச்சேன் போகணுமா வேணாமான்னு யோசிச்சேன். இதெல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட் காய்ஸ், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ வெல்கம் பேக் டு our new video. It's me Amin guys. இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸ்ல வந்திருக்கோம். எப்பவும் பண்ற மாதிரியான வீடியோ எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்க போகுது. நாம அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்திருக்கோம். சுத்தி பார்த்தா எனக்கு எங்கேயுமே உங்களுக்கு வீடியோ எல்லாம் தெரியாது. வாசு ப்ரோவோட அம்மாச்சி ஊர் தான் இது. அலுமின் இன்னைக்கு ஒரு பயங்கரமான சேலஞ்ச் பண்ண போறாரு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், எங்க அம்மாச்சி ஊர்ல வந்து ஒரு சுடுகாட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கோஸ்ட் வீடியோ எடுத்த இடமும் அதுதான். அது ரொம்ப ராசியான சுடுகாடு. ஆக்சுவலா அந்த சுடுகாட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப அநியாயத்துக்கு பயந்தேன். எனக்கு அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த டைம் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது அந்த பயம்லாம் வந்து அப்படியே இப்போ கண்ணுக்குள்ளே வருது. நினச்சி பார்த்தா கூட அந்த லொக்கேஷனுக்கு அல்லு இன்னைக்கு தனியாக போகிறாரு. நாங்கள் இப்போ தான் அந்த ஊருக்கு வந்தோம். இப்போ மணி வந்து எத்தனை ப்ரோ? கிட்டத்தட்ட 1 o'clock ஆக போகுது. கூகுள்லேயே காட்டுங்க ப்ரோ. What's the time now? It's 1:03 a.m. இந்த மிட் நைட் 1 மணிக்கு அலுமின் தனியாக அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரணும். அந்த இடத்த ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இங்கே வரணும். அதான் இன்னைக்கு சேலஞ்சு. காய்ஸ் என்னன்னா வாசு ப்ரோ இவங்க சொன்னது கேட்ட எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அவ்வளவு ரொம்ப ஹொரரான ஸ்டோரி. எனக்கு எப்படி சொல்லணும்னா கண்டிப்பாக அங்கே போய் உயிரோட திரும்பி வரணும். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியுது. நான் தனியாக தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே அது லைட்டு எதுவும் கிடையாது காய்ஸ், ஃபுல் இருட்டு. கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் நின்று வெளியில நின்று காமிச்சிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதாவது அங்க போல கொஞ்சம் முன்னாடி இங்க இருந்து அந்த வெள்ளை கலர்ல தெரியுதா, அதான் அந்த காம்பவுண்ட் தான் சுடுகாடு அப்படின்ற மாதிரி அவருக்கு காமிச்சேன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சுடுகாடு அவ்வளோ ஹாண்டட்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துக்கு தனியா போறது ஈஸியான விஷயமே கிடையாது. கன்ஃபார்ம் ஈஸியான விஷயமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் அது ஒரு சுடுகாடு. கைஸ் இங்க காத்து ரொம்ப அடிக்குது. ஏதோ பேய் வர மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இதுல நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது இந்த ஏரியாவுக்குள்ள வரும்போது இங்க நம்ம தங்கி இருக்கிற ஒரே ஒரு வீடு மட்டும் தான் தெரிஞ்சுது. இங்க பக்கத்துல எந்த வீடுமே இல்ல. ஃபுல்லு ஆமா, இங்க எங்க வீட்டை தவிர இங்க சுத்திலும் வீடே கிடையாது. மாடெல்லாம் நிக்குது. அங்க வந்து இறங்கின போதே ஏதோ இந்த அந்நியன் படத்துல எல்லாம் அந்த மாடெல்லாம் தெரியலையே, அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. என்ன நடக்க போகுது எந்த ஐடியாவுமே இல்லை காய்ஸ். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் திரும்ப உயிரோட வந்தாதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறேன்னு தெரிய வரும் காய்ஸ். இந்த சுடுகாடை பொறுத்த வரைக்கும் பெருசா பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் நடக்காது. இருந்தாலும் பயத்துல தனியா இருக்கும் போது அப்போ வரக்கூடிய ஒரு பயம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். அந்த பயத்துல இவருக்கு எதுவும் ஆயிடுமோன்னு தான் எனக்கு ஒரு பயம். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நான் போய் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் கையில் ஃபோன் இருக்குது. ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். பேயெல்லாம் வந்தால் ஃபோன்லாம் ஒர்க் ஆகாது ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படியெல்லாம் சொல்கிறேன்? ஓகே ப்ரோ, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, ஃபோன் ஒர்க் ஆச்சுன்னா கால் பண்ணுங்க. சரி ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. லைட் உங்கள் மூஞ்சில் அடிங்க, லாஸ்ட்டாக பார்த்துக்கிறேன். ஓகே. என்ன ப்ரோ இப்படி சொல்கிற? இவன் ஏதோ சொன்னார், நீ என்னடா சொன்ன? காய்ஸ் நீங்களை நம்பி தான் போகிறோம். பாய். நீங்களை நம்பி போகிறோம். உங்களை நம்பி. ஆமாம், உங்களை நம்பி தான் போகிறோம். இப்போவே இதெல்லாம் அடுத்து. ஓகே ஓகே ப்ரோ. போகிற வழியில் இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு தெரியல. அங்கே எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது. நம்ம கையில் இருக்கிற லைட்டு மட்டும்தான் தெரியுது. இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போனோம். ஏதோ பிளாக்காக தெரியுது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தபோது அது பார்த்து வேற ஏதோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது பாருங்க காய்ஸ், இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஏதோ ஷெட்டு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாருங்க காய்ஸ், பாய் பில்லோ எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க இங்கே. இதெல்லாம் யாரோடதுன்னெல்லாம் தெரியல. இங்கே அடக்கம் பண்ணுற வரவங்களோட சாமான்கள்னு நினைக்கிறேன் காய்ஸ். இங்கெல்லாம் நிறைய கிடக்குது. இந்த மரம் எல்லாம் பாருங்க காய்ஸ், எவ்வளோ கொடூரமாக இருக்குது. அப்படியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. காய்ஸ் நம்ம வந்துட்டோம். ஏதோ முள்செடின்னு நினைக்கிறேன் காய்ஸ். இதுதான் அந்த சுடுகாடு. அந்த ஒயிட்டாக அந்த உங்களுக்கு ஒரு மதில் தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸ். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வேறு பார்க்கலாம். ஓ காட். ஐயோ கைஸ், இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. சடன்லி இங்கே வந்த போது, அதாவது இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்த போது மெமரி கார்டு ஃபுல் அப்படின்னு காட்டிட்டு அதில் இருந்த வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு தான் காய்ஸ் நான் இப்போ வந்துட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். எனக்கு தெரியலையே, இங்கே வந்து சடன்லி நான் இங்கே ஏறின போதே கார்டு ஃபுல்லாகிடுச்சுன்னு கொண்டு சொன்னாங்க. மேபி
நிறைய விஷுவல்ஸ் அதுக்குள்ளே இருந்தது, அதனால இருக்கலாம். பட் அது ஏதோ ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியுது. ஏதோ என்ன வந்து உள்ளே போக வேணான்னு சொல்ல மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ கூட நான் யோசிச்சேன் போகணுமா வேணாமான்னு. எதுவும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கையால் போகலாம் கைஸ். Oh my god, உள்ளே போகலாம். காட், பார்க்க கொடூரமாக இருக்குது காய்ஸ். சொல்ல ஃபுல் காடாக இருக்குது இங்கெல்லாம். ஏதோ சவுண்டு கேட்டோம் காய்ஸ். இப்போ யாருமே இல்லாததுனால ஏதாவது நடந்தால் கூட அவங்கள கால் பண்ணாதான் அவங்க வருவாங்க. எனக்கு தெரியல காய்ஸ், ஏதோ ரொம்ப விசித்திரமாக ஃபீல் ஆகுது. அங்கே பாருங்கள் நீங்கள், ஏதோ ஒரு ஒயிட்டாக நீங்கள் தெரியுது இல்லையா, அதுதான் மக்களெல்லாம் எரிக்கிற இடம்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இது பாருங்க, அவங்களெல்லாம் கொண்டு வரும்போது அந்த மூடிட்டு வரும் இல்லையா, அது மாதிரி தெரியுது. இப்போ ஏதோ சவுண்டு கேட்டுது. ஓ, எலின்னு நினைக்கிறேன். அது எலிதான் காய்ஸ். அங்கே அந்த சைடில் ஒரு எலி வந்து ஓடிடுச்சு. அது பார்த்ததோ பயந்துட்டோம். இது பாருங்க காய்ஸ், இங்கே ஒரு சமாதி இருக்குது. இங்கேயும் அறைய பதைச்ச மாதிரி தான் தெரியுது. இங்கே ஒரு சமாதி இருக்குது. இங்கே நிறைய சமாதி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப பழசாக இருக்குது. ஓ மை காட், ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டால் சத்தியமாக கைஸ் வேற லெவல் அள்ளு விடுது சவுண்டு. அப்படின்னா ஒரு மாதிரி விசித்திரமான சவுண்டெல்லாம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் காற்று வெள்ளமாக அடிக்குது. எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே ஒரு தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பைப் வச்சுருக்கா. ஓ மை காட், ஓ காட், இந்த சைடில் வந்துட்டு நிறைய சமாதி இருக்குது காய்ஸ். ஐயோ, இப்போவே பயமாகுது காய்ஸ் எனக்கு. அங்கே சைடில் நிறைய இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லு காடுதா. யாராவது வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கிடையாதுங்க. அங்கிட்டு போய் பார்க்கலாம் காய்ஸ். இதெல்லாம் சமாதி மாதிரி தான் தெரியுது, பட் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஓ மை காட், பாருங்க காய்ஸ், இதெல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் நிறைய இருக்குது. அந்த சமாதி நீங்கள் பாருங்கள், 1976 1976 பண்ண அந்த காலகட்டத்தில் வந்துட்டு கட்டின ஒரு சமாதி. ரொம்ப பழசானா ஏதோ யாரோ போன மாதிரி ஃபீல் ஆச்சு காய்ஸ் எனக்கு. அங்கே ரொம்ப பழசான ஒரு சமாதி இது. நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க கைஸ். இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரியல. இது புதுசு மாதிரி தெரியுது, பட் அவ்வளோலாம் புதுசு கிடையாது. ஒரு 2000க்கு மேலே தான் இது கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். இதுவும் சமாதி தான், பட் ஃபுல்லு உடஞ்சி போயிருக்கு. கல் மட்டும்தான் தெரியுது. அப்போ அதை விட வந்துட்டு இது ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். Oh my god, கேமரா வந்துட்டு பின்னாடி யாராவது இருந்தேன்னா அது ஃபோக்கஸ் பண்ணும். இந்த கேமராவில் வந்துட்டு பின்னாடி இந்த சைடில் ஃபோக்கஸ் ஆகுது, ஏன்னு தெரியல. அது நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். அங்கே யாராவது இருக்கிறா இல்லையான்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் ஏதோ சவுண்டு கேட்டது கைஸ். ஏதோ எனக்கு ரொம்ப விசித்திரமாலாம் ஃபீல் ஆகுது. மேபி என்னோடய ஹாலுசினேஷன்லாம் இருக்கலாம். சத்தியமாக காய்ஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாக வர்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் கிடைக்கலனாலும் உங்களுக்கு வந்து இந்த சைடில் இந்த மாதிரி இடத்துல வந்து இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். அங்கே அந்த சைட்லலாம் நிறைய இருக்குது காய்ஸ். இதெல்லாம் புதுசா, இது 2015 கட்டினது காய்ஸ். அப்படியே அந்த பின்னாடி வந்து ஒரே காடாக இருக்குது. காற்றெல்லாம் அப்படியே அடிக்குது.
பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அந்த சைட்லலாம் போகிறது டேஞ்சர்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் கைஸ், இது எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வைக்கிற அந்த சுவிட்ச் போர்டு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே லைட்டெல்லாம் கிடையாது, பட் எல்லாம் ரொம்ப பழசு. பின்னாடி எல்லாம் ஃபுல்லு காடு தான், வேறு எதுவுமே இல்லை. ஃபுல் முழுக்காடு. இதோட பேர் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது இங்கே நிறைய இருக்குது. ஓ ஓ மை காட் காய்ஸ், லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. வாசு ப்ரோ, வாசு ப்ரோ, யாருமே இல்லை காய்ஸ். ஓ மை காட், அந்த சைடில் போன போது லைட் ஆஃப் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், கைஸ் எதுவுமே தெரியல. மை காட், இதெல்லாம் என்னது? சடன்லி லைட்டு போயிடுச்சு. ஓ மை காட், கைஸ் லைட்டு போயிடுச்சு கைஸ். இப்போ 0% தான் இருக்குது, எப்போ வேணாலும் ஆஃப் ஆகலாம். ஓ மை காட், இங்கே எல்லாம் ஏதோ இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கு பதிலாக இவ்வளோ இங்கே இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி சேலஞ்ச் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்துட்டோம், எப்போ வேணாலும் லைட் ஆஃப் ஆகிடலாம். அங்கங்கெல்லாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. விசித்திரமான விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். ஓகே ஓகே கைஸ், அப்போ இந்த இடத்துல இருந்து போயிடலாம், எப்போ வேணாலும் ஆஃப் ஆகலாம். ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். ஓ மை காட், ஓ காட் கைஸ், நான் இங்கேருந்து போக போகிறோம். லைட் ஆஃப் ஆகிடுச்சு, ஃபுல்லாக சார்ஜ் ஃபுல்லாக தீர்ந்துடுச்சு. ஐயோ, எதுவுமே தெரியல. ஐயோ, என்னங்க வாசு ப்ரோ, உள்ளே போன போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு ப்ரோ. கேமரா ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே போன போதே ஏதோ சவுண்டெல்லாம் வந்தது, நாய் கரைக்கிற மாதிரி நிறைய சவுண்டெல்லாம் வந்தது. கண்டென்ட் கிடச்சிச்சா? ஆமாம், பட் அதுக்குள்ளேயா? ஆமாம் ப்ரோ, பட் லைட்டு போனது தான் பயமாகிடுச்சு எனக்கு. கையெல்லாம் உதறுது. சரி, கொஞ்ச நேரம் தண்ணி குடிங்க. ஒரு 15 மினிட்ஸ் கூட இருக்காது நீங்கள் போய். அதுக்குள்ளேயே வந்துட்டு அது போனால் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஏறின போதே வந்துட்டு மெமரி கார்டு ஃபுல்லுன்னு காட்டுட்டு, அதுக்கப்புறம் உள்ளே ஏறி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி 0% தான் இருக்குது சார்ஜ். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆனோம், அதுக்கப்புறமா திரும்பவும் ஆன் பண்ண போது 0%ன்னு காட்டிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தனியாக அது ஆஃப் ஆகிடுச்சு. எதே கூட்டு வந்துட்டாரா அவர் இன்னைக்கு நைட்டு? சும்மா இருக்கும், நைட்டு தூங்க முடியாது உங்களால். பயமாக இருக்குதுடா கைஸ். இப்போ இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, என்கிட்ட வந்து மொத்தம் இந்த டாப் லைட் 2 இருக்குது. அதில் ஒரு டாப் லைட்டில் 0 சார்ஜ் இருக்கனால சார்ஜ் கொஞ்சம் நேரம் போட்டோம், ரொம்ப நேரம் ஏறியுமே 12 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அதனால் அதை வச்சுட்டு என்னோடய பழைய லைட் இருக்குது, இதில் 100% சார்ஜ் இருந்துச்சு. ஏதோ எனர்ஜி வந்து அப்படியே ஃபோர்ஸாக அந்த சார்ஜ் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபுல்லாக 100% அப்படியே ட்ரை ஆனோம். இந்த சுடுகாடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அபேண்டன் சுடுகாடு தான். அதாவது அபேண்டன்னா கைவிடப்பட்ட சுடுகாடு. இந்த சுடுகாடை யாருமே இப்போ பயன்படுத்துறதில்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களை வந்து புதைச்சாங்கல்ல, அவங்கள மட்டும் சாமி கும்பிட்றதுக்காக சில மக்கள் வருவாங்களே தவிர இப்போ யாரையும் புதுசாக கொண்டு போய் புதைக்கிறதோ எரிக்கிறதோ எந்த ஒரு செயலுமே செய்யறதில்ல. அதனாலேயே என்னவோ அங்கே பெருசாக பேரநார்மல் ஆக்டிவிட்டி அவ்வளோவா பார்க்க முடியாது. பட் குட்டி குட்டியாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் லைட் ஆஃப் ஆனது எக்ஸ்ட்ரீம், அதுவும் தனியாக போனனால. கன்ஃபார்மாக தனியாக போகிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இனி எகெயின் நீங்கள் சொன்னால் கன்ஃபார்மாக நான் போக மாட்டேன். இந்த சுடுகாடுன்றனால தான் நான் நம்பி அனுப்புனேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச ஒரு இடம். பெரிய இடமா இருந்தால் நானே உங்களை விட போகிறதில்ல. மறக்காமல் அல்லுவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நாள் ட்ராவல் vlogs வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ட்ராவல் வீடியோஸ் நிறைய இவரோட சேனலில் வந்து பார்ப்பீங்க. நிறைய கண்ட்ரீஸ்லாம் போக போகிறாரு. ரஷ்யா, இதெல்லாம் இவரோட ட்ரீம் கண்ட்ரீஸ். கூடிய விரைவில் ஒரு பயங்கரமான ஒரு ட்ராவலரை பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.